Hello friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா Morphology of Flowering Plants Chapter 5 Class 11 Morphology of Flowering Plants. Okay, let us start our session. First, morphology என்னன்னு கேட்டீங்கன்னா the study of various external features of the organism is known as morphology. Morphology, anatomy மொத்தம் ரெண்டு டைப் இருக்கு. Morphology பார்த்தோம்னா ஒரு ஆர்கானிசமோட எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸை பற்றி படிக்கிறது தான் மார்ஃபாலஜி. The angiosperms are characterized by the presence of root, stem, leaves, flowers and fruits. இந்த root, stem, leaves, flowers and fruitsனா என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த பிளான்ட் ஏஞ்சியோஸ்பெர்ம். ரூட் பார்த்தோம்னா ஸோ அதை பற்றி நம்ம அந்த எக்ஸ்பிளைன் நல்லா டீட்டெயிலாக படிப்போம். First, root பார்த்தீங்கன்னா the root is the underground part of the plant and develops from elongation of radicle of the embryo. root வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டோட basic part of the plant, underground part of the plant develops from the elongation of radicle. ஸோ எம்ப்ரியோல பிளிமியூல் ரேடிக்கல் அப்படின்னு ஒரு ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதில் அந்த ரேடிக்கலோட எலாங்கேஷன்ல இருந்து இந்த ரூட் வந்து டெவலப் ஆகுது. ஸோ ரூட் வந்து மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. டேப் ரூட், ஃபைப்ரஸ் ரூட், அட்வென்டிஷியஸ் ரூட். டேப் ரூட் பார்த்தோம்னா இட் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் ரேடிக்கல்ல இருந்து வரும். டைகாட்லிடனஸ் பிளான்ட்ஸ் எக்ஸாம்பிள் மஸ்டர்ட், கிராம், மேங்கோ. இந்த டைகாட் பிளான்ட்ஸ்ல தான் டேப் ரூட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். மஸ்டர்ட், கிராம், மேங்கோ இந்த பிளான்ட்ஸோட அந்த பிளான்ட்ஸை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ரூட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதான் டேப் ரூட். இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். மேங்கோ, மஸ்டர்ட் அந்த பிளான்ட்லாம் இந்த மாதிரி ரூட் இருக்கும். ஃபைப்ரஸ் ரூட் ஒரிஜினேட் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். மோனோகாட்லிடனஸ் பிளான்ட்ஸ் பொதுவாக மோனோகாட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். வீட் பேடியில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ காமனாக சொல்லணும்னா கிராஸ், புல்லை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இந்த புல்லெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபைப்ரஸ் ரூட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இதான் ஃபைப்ரஸ் ரூட், இந்த மாதிரி தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் கிராஸில், வீட்டில், பேடியில். நெக்ஸ்ட் அட்வென்டிஷியஸ் ரூட் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் பார்ட் ஆஃப் த பிளான்ட் அதர் தேன் ரேடிக்கல். டேப் ரூட் வந்து ரேடிக்கல்ல இருந்து ஒரிஜினேட் ஆகி வரும். அட்வென்டிஷியஸ் ரூட் பார்த்தீங்கன்னா அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் அதர் தேன் ரேடிக்கலை தவிர மற்ற பார்ட்ல இருந்து வரும். எக்ஸாம்பிள் பேனியன் ட்ரீ. ஸோ இதான் அட்வென்டிஷியஸ் ரூட். பேனியன் ட்ரீல இருக்கும் வந்து ப்ராப் ரூட்ஸ். இந்த பேனியன் ட்ரீல பார்த்தீங்கன்னா அந்த ஆலமரத்தோட விழுதுகள்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்னன்னா அது வந்து ஒரு ரூட் தான். ஸோ அது வந்து ப்ராப் ரூட்ஸ். நைஸில் வந்து ஸ்டில்ட் ரூட்ஸ். அடுத்து ரூட் கேப் பார்த்தோம்னா the root is covered at the apex by a thimble-like structure which protects the tender apical part of the root. ரூட் வந்து ஒரு திம்பிள்-லைக் ஸ்ட்ரக்சரால ப்ரொடெக்ட் ஆயிருக்கும் ஏபெக்ஸ்ல, அதாவது அதோட எட்ஜில். ரீஜன்ஸ் ஆஃப் த ரூட் இதுதான் ரூட் கேப். இது வந்து ரூட் கேப். இது வந்து ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. இது டோட்டலாக ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன், ரீஜன் ஆஃப் மெச்சூரேஷன். அப்புறம் இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஹேர்ஸ். ரீஜன்ஸ் ஆஃப் ரூட் பார்த்தோம்னா the root tip can be divided into 3 zones. zone of cell division, zone of elongation and zone of maturation. அதாவது region of cell division, region of elongation, region of maturation. The zone of cell division is closest to the root tip and it is made up of actively dividing cells. அந்த செல் டிவிஷன் ஜோன் இருக்குல்ல, அது வந்து ரூட் டிப்க்கு ரொம்ப க்ளோசஸ்டா இருக்கும். எதால மேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ். செல் டிவிஷன்னாலே செல்ஸ் டிவைட் ஆகும். ஸோ அதான் ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ் ஆஃப் த ரூட் மெரிஸ்டம் which contains undifferentiated cells of the germinating plant. Next, root modification பார்த்தோம்னா in some plants the root change their shape and get modified to absorb and transport water and minerals from the soil.
ரூட் வந்து மாடிஃபை ஆகும். சம் பிளான்ட்ஸ்ல ரூட் வந்து அதோட ஷேப்பையும் ஸ்ட்ரக்சரையும் மாடிஃபை பண்ணிக்கும். எதுக்காக பார்த்தீங்கன்னா வாட்டர் மினரல்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காகவும் சம் நெசசரி ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் அது வந்து அதையே சேஞ்ச் பண்ணிக்கணும். they are modified for support food storage respiration ரெஸ்பிரேட் பண்ணுறதுக்கும் பேலன்ஸ்டாக நிற்கிறதுக்கு சப்போர்ட்டுக்கும் ஃபுட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் அதை வந்து மாடிஃபை பண்ணிக்கிடும் ரூட். டைப்ஸ் ஆஃப் வீனேஷன் லீவ்ஸ் இப்போ வந்து நம்ம லீவ்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா லீஃப் வந்து மொத்தம் 2 வீனேஷன் இருக்கும். வீனேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லீஃபோட சர்ஃபேஸில் நிறைய வெயின்லெட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது வந்து டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்காக செப்பரேட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து மொத்தம் 2 டைப்பு, ரெட்டிகுலேட் வீனேஷன், பேரலல் வீனேஷன். ரெட்டிகுலேட் வீனேஷன், பேரலல் வீனேஷன், veins run parallel to each other as in leaves of monocot plants. பேரலல் வீனேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. பேரலல்னாலே ஒன்னோட ஒன்று இன்டர்செக்ட் ஆகாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா கிராஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் ஆகாமல் அந்த வெயின்லெட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரெட்டிகுலேட் வீனேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் எ நெட்வொர்க். அது வந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் சைனா ரோஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டிகுலேட் வீனேஷன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ரூட்டை சொன்னேன் பார்த்தீங்களா, அதோட நெசசரி ஃபங்க்ஷன்ஸ்க்காக அது வந்து மாடிஃபை பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் லீவ்ஸும் அதோட நெசசரி ஃபங்க்ஷன்ஸ்க்காக மாடிஃபை ஆகிக்கணும். அது வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. டென்ட்ரில்ஸோட மாடிஃபை ஆகிக்கணும். எக்ஸாம்பிள் ஸ்வீட் வைல்ட் பீ. அது வந்து அந்த அப்படியே ரவுண்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் நிறைய பிளான்ட்ஸில் பார்த்துருக்கலாம். எதில் சொல்லலாம்னா பிரிஞ்சால், இந்த மாதிரி நிறைய பிளான்ட்ஸ்ல சொல்லலாம். ரவுண்டாக தின்னாக இருக்கும் டென்ட்ரில்ஸ். அடுத்து ஸ்பைன்ஸ் வந்து எதுக்குன்னா ப்ரொடெக்ஷன். ஆலிவேராவில் பார்த்தீங்கன்னா அந்த லீவ்ஸை சுற்றி ஸ்பைன்ஸாக இருக்கும். இது எதுக்காகனா ப்ரொடெக்ஷனுக்காக, அதோட எனிமிஸ்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு, ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஃப்ளெஷின்னு என்னன்னா ஸ்டோரேஜ். ஃப்ளெஷின்னு ஒரு பார்ட் இருக்கும், ஆனியன். அதில் வந்து எதுக்குன்னா ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு, ஃபுட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிக்சர் நைட்ரஜன் நியூட்ரிஷன். நெப்பந்தஸ் பிக்சர் பிளான்ட் உங்களுக்கு யாருக்கும் தெரியும். பிக்சர் பிளான்ட் இன்செக்டிவரஸ் பிளான்ட்ஸ். ஸோ அதுவும் லீஃப் மாடிஃபிகேஷன். Then we will see inflorescence. Inflorescence என்னன்னு பார்த்தீங்கன்னா the arrangement of flowers on the floral axis. ஃப்ளவர்ஸோட அரேஞ்ச்மெண்ட் இந்த ஃப்ளோரல் ஆக்சிஸ், ஒரு ஆக்சிஸில் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபினாமினாக்கு பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளாரசன்ஸ். ஸோ இன்ஃப்ளாரசன்ஸ் இஸ் டேர்ம்ட் as the arrangement of flowers on the floral axis. There are two types of inflorescence, racemose, cymose. Racemose பார்த்தீங்கன்னா mean axis is unlimited in growth. Example radish, mustard, amaranthus. Racemose பார்த்தீங்கன்னா அதோட ஆக்சிஸ் வந்து growthல அன்லிமிட்டடாக இருக்கும். எக்ஸாம்பிள் மஸ்டர்ட். சைமோஸ் பார்த்தீங்கன்னா அதோட மெயின் ஆக்சிஸ் வந்து growthல லிமிட்டடாக இருக்கும். எக்ஸாம்பிள் காட்டன். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது டேபிள் காலம். Symmetry of flowers on the basis of number of floral appendages on the basis of position of calyx, corolla and rhizome. Actinomorphic. ரேடியல் சிமெட்ரியோட பயாலஜிக்கல் டேர்ம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டினோமார்பிக். பைலேட்டரல் சிமெட்ரியோட பயாலஜிக்கல் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜைகோமார்பிக். சிமெட்ரியே இல்லைன்னா அது ஏசிமெட்ரிக், எல்லாருக்கும் தெரியும். ஆக்டினோமார்பிக்ல என்னன்னா ட்ரைமீரஸ் ஃபிளார்ஸ். அதில் ஓவரி எப்படி பிரசன்ட் ஆயிருக்குன்னா சுப்பீரியர் ஓவல். பயாலஜிக்கல் டேர்ம் வந்து ஹைப்போகைனஸ்.
hypogynous. Hypogynous superior ovary. Zygomorphicல tetramerous flowers. Perigynous half inferior ovary. அதாவது superiorும் இல்லாம inferiorும் இல்லாம அதுக்கு in betweenல half inferior half superior அந்த மாதிரி. அதுக்கு அந்த அந்த டேர்முக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா perigynous. asymmetric symmetry இல்லைன்னா pentamerous epigynous inferior ovary. நெக்ஸ்ட் கேலிக்ஸ் கரோலா அண்ட் ரிஜியன் கைனீசியம். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளார்ஸோட முக்கியமான பார்ட்ஸ். கேலிக்ஸ் பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ். கேலிக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ், பெட்டல்ஸ். செப்பல்ஸ் வந்து என்ன கலர்ல இருக்குன்னா கிரீன் கலர்ல இருக்கும். இதுதான் கேலிக்ஸ். இது கரோலா, இது ஆண்ட்ரீசியம், இது கைனீசியம். செப்பல்ஸ் ஆர் கிரீன் இன் கலர், லீஃப் மாதிரி இருக்கும். கேமோசெப்பலஸ் அது வந்து மொத்தம் 2 டைப் இருக்கு. கேமோசெப்பலஸ், பாலிசெப்பலஸ். கேமோசெப்பலஸ்னா என்னன்னா செப்பல்ஸ் வந்து யுனைட்டடா இருந்துச்சுன்னா கேமோசெப்பலஸ். செப்பல்ஸ் வந்து ஃப்ரீயா இருந்துச்சுன்னா யுனைட்டடா இல்லாம ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சுன்னா அது வந்து என்னன்னா பாலிசெப்பலஸ். பெட்டல்ஸ் பார்த்தோம்னா யூசுவலி பிரைட் கலர் டு அட்ராக்ட் த இன்செக்ட்ஸ். கரோலானா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ். கேலிக்ஸ்னா செப்பல்ஸ், கரோலானா பெட்டல்ஸ். அது வந்து யூசுவலி பிரைட் கலர் டு அட்ராக்ட் த இன்செக்ட்ஸ். பெட்டல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளார்ஸோட அந்த இதழ்கள்னு சொல்லுவாங்க தமிழ்ல. பெட்டல்ஸ் அது வந்து ஏன் பிரைட் கலர்ல இருக்குன்னா டு அட்ராக்ட் த இன்செக்ட்ஸ் ஃபார் பாலினேஷன். ஸோ நம்ம கொஞ்சம் நல்லா பிரைட் கலர்ல இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப இன்செக்ட்ஸ்க்கு வந்து அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ இன்செக்ட்ஸால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பாலினேஷன் நடக்கும். அது வந்து மொத்தம் 2 டைப்பு கரோலா. கேமோபெட்டாலஸ், பாலிபெட்டாலஸ். அதே மாதிரி தான் கேமோசெப்பாலஸ்னா செப்பல்ஸ் யுனைடெட், கேமோபெட்டாலஸ்னா பெட்டல்ஸ் யுனைடெட். பாலிசெப்பாலஸ்னா செப்பல்ஸ் ஃப்ரீ, பாலிபெட்டாலஸ்னா பெட்டல்ஸ் ஃப்ரீ. ரெண்டும் ஒரே மாதிரி தான். ஈஸ்டிவேஷன். ஈஸ்டிவேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபினாமினா. It is a phenomena of mode of arrangement of sepals or petals in a floral bud. It is a method of arrangement of sepals or petals in a floral bud with respect to other members of the same whole. WHORL வரும்ல ஈஸ்டிவேஷன். டைப்ஸ் ஆஃப் ஈஸ்டிவேஷன் பார்த்தோம்னா valvate, twisted, imbricate, vexillary. மொத்தம் 4 டைப். ஸோ வெக்ஸிலரி வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வெக்ஸிலரியோட இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பிலோனேசியஸ். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேல்வேட். வேல்வேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் do not overlap. The sepals or petals at the margin. அந்த செப்பல்ஸும் பெட்டல்ஸும் வந்து ஓவர்லேப் ஆகாம மார்ஜின்லேயே இருக்கும். ஸோ இதான் அது பார்த்தீங்கன்னா இதான் வேல்வேட். ஒன்னோட ஒன்று ஓவர்லேப் ஆகாது. ஸோ அதான் வேல்வேட். நெக்ஸ்ட் ட்விஸ்டட். ட்விஸ்டட் பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் ஓவர்லேப் த நெக்ஸ்ட் செப்பல் ஆர் பெட்டல். எக்ஸாம்பிள் சைனா ரோஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பல் இன்னொரு செப்பல் ஒரு பெட்டல் இன்னொரு பெட்டலை போய் ஓவர்லேப் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே வந்து ஓவர்லேப் ஆகாது. இங்கே ஒன்னோட ஒன்று நெக்ஸ்ட் செப்பல் ஆர் பெட்டலை வந்து ஓவர்லேப் பண்ணும். ஸோ அதான் என்னன்னா ட்விஸ்டட். நெக்ஸ்ட் இம்ப்ரிகேட். இம்ப்ரிகேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின்ஸ் ஆஃப் செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் ஓவர்லேப் பட் நாட் இன் எனி டெஃபினைட் டைரக்ஷன். ஓவர்லேப் ஆகும் பட் ஆனால் ஒரு டைரக்ஷன் இருக்காது. ஸோ அதான் என்னன்னா இம்ப்ரிகேட். எக்ஸாம்பிள் குல்மோகர். நெக்ஸ்ட் வெக்ஸிலரி. வெக்ஸிலரி பார்த்தீங்கன்னா லார்ஜ் பெட்டல் ஓவர்லேப் 2 lateral petals which is overlap 2 smallest anterior petals. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு லார்ஜஸ்ட் பெட்டல் 2 lateral petals-ஐ ஓவர்லேப் பண்ணும். அந்த 2 lateral petals என்ன பண்ணும்னா 2 smallest petals-ஐ ஓவர்லேப் பண்ணும். பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு லார்ஜஸ்ட் பெட்டல். இது லேட்டரல் பெட்டல்ஸ் 2, இது 2 ஆன்டீரியர் பெட்டல்ஸ். இந்த ஒரு லார்ஜஸ்ட் பெட்டல் இந்த 2 லேட்டரல் பெட்டல்ஸையும் ஓவர்லேப் பண்ணும். இந்த 2 லேட்டரல் பெட்டல்ஸும் 2 ஆன்டீரியர் பெட்டல்ஸை ஓவர்லேப் பண்ணும். ஸோ அதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெக்ஸிலரி. இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பிலோனேசியஸ். எக்ஸாம்பிள் பி.
நெக்ஸ்ட் பீரியந்தலன்னு பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ் அண்ட் கரோலா ஆர் நாட் டெம்பிள்ஸ் தேர் கால் பீரியன். கேலிக்ஸும் கரோலா வந்து டிஸ்டிங்விஷ் ஆகாம இருந்துச்சுன்னா ஸோ அதான் என்னன்னா பீரியன். ஆண்ட்ரீஷியன் ஆண்ட்ரீஷியன் பார்த்தோன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன் ஆர் மோர் கார்பல்ஸ். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன் ஆர் மோர் கார்பல்ஸ். ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் பார்ட் இது வந்து ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் பார்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரி. Ovary bears one or more ovules. Carpels. Carpels may be apocarpus, syncarpus. Apocarpusனா carpels free. syncarpusனா carpellinated. அப்புறம் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறமா அந்த ஓவியல் வந்து சீடா டெவலப் ஆகும். ஓவரி வந்து ஃப்ரூட்டா டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் பிளாசன்டேஷன். பிளாசன்டேஷன் பார்த்தோம்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஓவியூல்ஸ் இன் த ஓவரி இஸ் கால்ட் அஸ் பிளாசன்டேஷன். டைப்ஸ் ஆஃப் பிளாசன்டேஷன் பார்த்தீங்கன்னா மார்ஜினல், பெரைட்டல், ஃப்ரீ சென்ட்ரல், பேசல், பிளாசன்டேஷன் பார்த்தீங்கன்னா பேசல், பெரைட்டல், ஆக்சைல், ஃப்ரீ சென்ட்ரல், மார்ஜினல். பேசல் பார்த்தீங்கன்னா பிளாசண்டா இஸ் ஃபவுண்ட் இன் மோனோ டு மல்டி கார்புலரி. பிளாசண்டா வந்து மோனோ டு மல்டி கார்புலரி இருக்கும். ஃபவுண்ட் இன் மோனோ டு மல்டி கார்புலரி. சின்கார்பஸ் ஓவரி. அப்போகார்பஸ், சின்கார்பஸ் ரெண்டா பிரிச்சோம். அப்புறம் யூஸ்வலி சிங்கிள் ஓவல் இஸ் அட்டாச் டு த பாட்டம். பேசல் பேஸில் வந்து நீங்க பேசல்னாலே என்னன்னு எழுதணும்னா a single ovule is attached at the base. A single ovule is attached at the base. Basal base அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பெரைட்டல். பெரைட்டல் பார்த்தீங்கன்னா unilocular ovary becomes bilocular due to the formation of false septum. பேசல்னா ovule single ovule attached at the base. பெரைட்டல்னா unilocular ovary becomes bilocular ovary due to the presence of false septum. Example cucumber. Axil. Axil பார்த்தீங்கன்னா the carpel fused to form a septa. என்னன்னா ovules are arranged on the axis. Axilனா ovules are arranged on the axis. Axil, axis. Axis, axil. Basal, base. Ovules single ovule attached at the base na basal. Base, basal. Parietal na unilocular ovary ஃபால்ஸ் செப்டம் இருக்கிறதுனால பைலாக்குலரா மாறுது. நெக்ஸ்ட் ஆக்சைல்னா ஓவியல்ஸ் வந்து ஆக்சிஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கும் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஃப்ரீ சென்ட்ரல். ஃப்ரீ சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா ஓவியல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் த சென்ட்ரல் ஆக்சிஸ். ஃப்ரீ சென்ட்ரல் அதுல ஒரு சென்ட்ரல் மேட் இருக்கா, இங்க சென்ட்ரல் ஆக்சிஸ். ஓவியல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு ஆன் த சென்ட்ரல் ஆக்சிஸ் அவ்வளவுதான். டயாந்தஸ். மார்ஜினல். மார்ஜினல் பார்த்தோம்னா ஓவியல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் டூ வெர்டிக்கல் ரோஸ். ரெண்டு வெர்டிக்கல் ரோல வந்து மார்ஜினல் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓவியல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். அந்த ஃபினாமினாக்கு பேர் மார்ஜினல். இதான் பேசல், பெரைட்டல், ஆக்சைல், ஃப்ரீ சென்ட்ரல், மார்ஜினல். பேசல் இதான் பேசல், பெரைட்டல், ஆக்சைல், ஃப்ரீ சென்ட்ரல், மார்ஜினல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட். ஃப்ரூட் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் தி மெச்சூர் ஓவரி டெவலப்ஸ் இன்டு ஃப்ரூட். ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறமா ஓவரி வந்து ஃப்ரூட்டா டெவலப் ஆகும். பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் ஆர் டெவலப் ஃப்ரம் ஓவரி வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். பார்த்தினோகார்பிக்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபீமேல் கேமெட் undergoes development without fertilization. ஃபெர்டிலைசேஷன் இல்லாம ஆஃப்ஸ்பிரிங் ஃபார்ம் பண்றது. ஸோ அதான் பார்த்தினோகார்பிக். அனிமல்ஸ்ல பார்த்தீங்கன்னா லிசார்ட் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ்ல எபிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப் மூணு லேயர்ஸ் இருக்கும்.
எபிகார்ப்னா அவுட்டர் லேயர், மீசோகார்ப்னா மிடில் லேயர், எண்டோகார்ப்னா இன்னர் லேயர். ஃப்ரூட்ல பார்த்தீங்கன்னா அந்த 3 லேயர்ஸையும் நம்ம பயாலஜிக்கலா ரொம்ப டுகெதர் டேர்ம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பெரிகார்ப்னு டேர்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் சீட் கோட். சீட் கோட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீடை சுற்றி இருக்கிறது தான் சீட் கோட். டெஸ்ட் அண்ட் டெக்மெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எம்பிரியோனல் ஆக்சிஸ், காட்லிடன்ஸ். எம்பிரியோ வந்து மொத்தம் 2 டைப்பா பிரியுது. எம்பிரியோனல் ஆக்சிஸ், காட்லிடன்ஸ். ஸோ இதெல்லாம் எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் சீட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் சீட். நெக்ஸ்ட் ஃபேமிலிஸ். முக்கியமான ஃபேமிலிஸ் பார்த்தோம்னா ஃபேபேசி, சொலனேசி, இல்லியேசி. ஃபேபேசினா பல்ஸ் ஃபேமிலி. இதுதான் பீஸ், பிசம் சட்டைவம். சொலனேசி பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃபேமிலி. ஃப்ளோரல் ஃபார்ம்ல வந்து இதான் ஃப்ளோரல் ஃபார்ம்ல பொட்டேட்டோ ஃபேமிலி. சொலானம் நைகிரம். சொலானம் நைகிரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சர். பொட்டேட்டோ ஃபேமிலி. பொட்டேட்டோ ஃபேமிலியிலே தான் இதுவும் வரும். எதுன்னு கேட்டிங்கன்னா பிரிஞ்சாலும் வரும். சொலானம் நைகிரம், சொலானம் டியூபரோசம், இதெல்லாம் சொலனேசியில வரும். அதாவது பொட்டேட்டோ ஃபேமிலி. நெக்ஸ்ட் இது வந்து லில்லியேசி. லில்லியேசி வந்து அல்லியம் செப்பா, ஆனியன். லில்லியேசி ஃபேமிலியில வரும். ஸோ இதான் ஃப்ளோரல் ஃபார்முலா ஃபார் லில்லியேசி. I hope you would understand this video. I hope you would understand this video. Please share this video to your friends. Please like the video, comment the video. Don't forget to subscribe my channel. Thank you. If you want notes for this chapter, click the link given in the description. Thank you.